ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் புதுசாக ஒரு சிம் கார்டை வாங்க போகிறீங்களா? அப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இனிமேல் நம்ம இஷ்டத்துக்கு சிம் கார்டெலாம் வாங்க முடியாது. ஆமாங்க, சிம் கார்டு வாங்குறதுக்கான விதிமுறைகள்லாம் இப்போ மத்திய அரசு ரொம்பவே கடுமையாக்கியிருக்காங்க. திடீர்னு ஏன் இந்த முடிவு? ஒருத்தர் எத்தனை சிம் கார்டு வச்சுக்கலாம்? வாங்க இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக தெளிவாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போலாம் நியூஸில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சைபர் மோசடி, டிஜிட்டல் அரெஸ்ட் இது மாதிரியான வார்த்தைகள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவில் இந்த சைபர் குற்றங்களும் போலீஸ் சிம் கார்டை வச்சு பண்ணுற மோசடிகளும் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மத்திய அரசு இப்போ அதிரடி நடவடிக்கை எடுத்து வராங்க. ஏற்கனவே சில வருஷத்துக்கு முன்னாடி சிம் கார்டு வாங்குறதுக்கு நிறைய விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மோசடிகள்லாம் முழுசாக தடுக்க இந்த விதிமுறைகள்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆக்கிட்டாங்க. இந்த புது ரூல்ஸ் படி என்னென்ன சொல்லியிருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, இனிமேல் புதுசாக சிம் கார்டு வாங்குறவங்களுடைய விவரங்கள், இன்ஃபர்மேஷன், டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனே சரிபார்க்க வேண்டும்ட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரூல் நம்பர் 2, டெலிகாம் கம்பெனிகள், அதாவது இந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, அவங்க தங்களுடைய வாடிக்கையாளர்களை சரியாக ஆய்வு செஞ்சு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 3, இது ரொம்ப முக்கியம். ஒரு தனிநபர் தன்னுடைய பெயரில் அதிகபட்சமாக 9 சிம் கார்டுகள் வரைக்கும் தான் வச்சுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஐடி ப்ரூஃபில் 9 சிம் கார்டு மட்டும் தான் பதிய முடியும். ரூல் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, இதுவே வடகிழக்கு மாநிலங்கள் அப்புறம் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கெடுபிடி அதிகமாக இருக்குது. அவங்க அதிகபட்சமாக 6 சிம் கார்டுகள் மட்டுமே வச்சுக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ரூல் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, இந்த வாடிக்கையாளர் சரிபார்ப்பு வேலைகள் எல்லாமே டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் இது மூலமாக தான் செய்யணுன்ட்டு மத்திய அரசு ரொம்ப தெளிவாக உத்தரவு போட்டிருக்காங்க. சரி மக்களே, இந்த போலீஸ் சிம் கார்டுகளை ஒழிக்கவும் சைபர் குற்றங்களை தடுக்கவும் மத்திய அரசு எடுத்திருக்க இந்த முயற்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சைபர் மோசடிகள் குறைக்குமா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.